அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரி ஹொசூர் சுற்றுவட்டாரத்தில் விடிய விடிய கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான செய்தியை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம். நீர்நிலைகள் நிரம்பி வரும் நிலையில் சாந்தபுரம் பகுதி ஏரி நிரம்பி உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் அந்த பகுதியை கடந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சின்ன எலசகிரி சாந்தபுரம் செல்லும் சாலையில் சாலையை கடக்க வாகன ஓட்டிகள் கடும் சிரமப்படுகின்றனர். ஒரு அடிக்கு மேல் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகனங்கள் அடித்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்பகுதியில் ஆபத்தை உணராமல் வாகன ஓட்டிகள் பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரகாஷ். இப்ப ஒசூர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்து சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஒரு அபாயமான நிலையில வாகன ஓட்டிகள் அந்த பகுதியை கடக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து வருகிறோம். கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? பூர்ணிமா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதுல மாவட்டம் முழுவதும் 78 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக ஒசூர் கெலவரப்பள்ளி அணை பகுதியில 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதே போல ஒசூரில் 46.30 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில ஒசூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில கடந்த 3 நாட்களாகவே இரவு நேரங்கள் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. இந்த நிலையில் ஓசூர் சந்தாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. இதனால் சின்ன எலசகிரி பகுதியில் இருந்து சாந்தாபுரம் செல்லக்கூடிய சாலையில் ஒரு அடிக்கு மேல் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் அந்த சாலையை கடந்து செல்கின்றனர். மேலும் சிலர் அங்கிருந்து திரும்பி 5 கிலோமீட்டர் தூரம் சென்று சுற்றி செல்கிறார்கள். இந்த நிலையில் ஏரியிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீர் ஒரு அடிக்கு மேல் சாலையில் செல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில் உபரி நீரில் குழந்தைகள் தண்ணீரில் பெற்றோர்கள் ஆபத்தை உணராமல் விளையாட வைத்துள்ளனர். எனவே வருவாய்த்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறை, காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மேலும் மழையை பயன்படுத்தி சுற்றி உள்ள அதாவது தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய அந்த கழிவு நீரை இந்த ஏரியில இருந்து தற்போது வெளியேற்றப்பட்டு வருவதால் ஏரியிலிருந்து வெளியேறக்கூடிய இந்த நீர் பச்சை நிறத்தில் செல்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ்.